வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் என்று பயம் என்ற வார்த்தையை பற்றி சற்று சிந்திக்க உள்ளது. பயம் என்பது பயனற்றது என்பது பாட்டுத்திறத்தால் இவ்வுலகத்தை பாலித்திட நினைத்த மகாகவி பாரதியின் வாக்கு. பயத்தால் ஏதும் பயன் இல்லை, யான் முன்முறைத்தேன் கோடி முறை, இன்னும் கோடி முறை சொல்வேன் என்று பயம் வேண்டாம் என்று வற்புறுத்துகின்றார். துறந்தார் பெருமை துணை கூறின், உலகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டன்னது உடைத்து என்பது வள்ளுவம். அத்தகைய ஒரு பெண் பெருமைக்குரிய துறவி அவை பிராட்டி அச்சம் தவிர் என்று குறிப்பிடுகின்றார். மனித நேயம் கொண்டு வாழ வேண்டும், மதமற்று விளங்க வேண்டும் என்று உலகமெல்லாம் சென்று மேன் மேக்கிங் ரிலிஜியத்தை பற்றி பேசிய சுவாமி விவேகானந்தர், ஸ்ட்ரென்த் இஸ் காட், வீக்னஸ் இஸ் சிம், கரேஜ் இஸ் ஃபார்ச்சூன், கவர்ட் இஸ் சிம் என்று குறிப்பிடுகின்றார். எனவே பலம் என்பது இறைநிலையையும், பயம் என்பது பாவ நிகழ்வுகளையும் தந்துவிடும் என்பது அவரின் வாக்கியமாக வையகத்தில் நிலவுகிறது. எஞ்சேல் உலகில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்று அருட்பெருஞ்சோதி என்று உருவநிலையில் வாழ்ந்து அருவநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகின்றார். எனவே பயம் என்பது பற்றற்றவர்களின் வாக்கு வாய்மொழி என்று நாம் கருதக்கூடாது. அவர்கள் வையகமும் உலகமும் உயிர்களும் வாழ வேண்டும் என்று பிரியப்பட்டவர்கள். எனவே அவர்கள் பற்றற்றவர்கள் அல்ல, உயிர்களிடத்தில் அன்பு கொண்டவர்கள், உலகத்தின் மீது அன்பு கொண்டவர்கள். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்றும் வாழ்ந்தவர்கள். எனவே அத்தகைய பலமும் வீரமும் பெற வேண்டுமென்றால் நமக்கு ஞானம் வேண்டும். ஞானம் வர வேண்டுமென்றால் பாரதியின் கவிதை, வள்ளுவனின் திருக்குறள், அருட்பிரகாச வள்ளலாரின் திரு அருட்பா. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றிய மறைபொருள் கூறின், ஊன் பற்றிய உணர்வொரு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் திருமந்திரமும் தினந்தோறும் வாசித்து யோசித்து வீரமும் ஞானமும் பெற்று வாழ்வோம் வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.